உங்களது பூஜை அறையில் பசுமையாக பச்சையாக இருக்க வேண்டும் அப்படின்னா இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். 2 டம்ளர் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் அப்படின்னாலும் பரவாயில்லை இந்த விதத்துக்கு. அல்லது எங்கிட்ட காப்பர் இருக்கு அப்படின்னா காப்பர் எடுங்க, பித்தளை இருக்கு அப்படின்னா பித்தளை எடுங்க, அல்லது வேறு விதமான வெண்கலம் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 2 டம்ளர் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 3 வெற்றிலை, காம்பு மேலே இருக்கின்ற மாதிரி 3 வெற்றிலை, அதாவது தண்ணி ஊற்றிருங்க. அது முழுவதும் நீர் நிரப்பி அதன் மேல் இந்த வெற்றிலை 3 வையுங்கள். 2லும் சேர்ந்து ஆறாகிவிடும். அந்த காம்பு எடுக்கக்கூடாது. நீங்க பரவலாக அந்த வெற்றிலை வைக்க வேண்டும். அதன் உள்ளே ஒவ்வொரு பாக்கு நீங்க அதில் போட்டணும். போட்டுட்டு உங்களது பூஜை அறையில் நீங்க வியாழக்கிழமை அன்று இதனை வைத்து விட வேண்டும். வச்சுட்டு எந்த சைடு வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு, உங்களது பூஜை அறையில வடகிழக்கு நீங்கள் வைக்கலாம். வைத்து அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு தூவி விடலாம். இதை நீங்க தீப தூப ஆராதனைகள் காட்டும் பொழுது அந்த வெற்றிலைக்கும் நீங்கள் காட்ட வேண்டும். மிக மிக நன்மை அளிக்கும் இந்த விஷயத்தை நீங்க செய்து பாருங்கள்.